அன்பு உறவுகளுக்கு என் இனிய வணக்கம். நான் உங்கள் கலை. பகைவர்களை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதற்கு சாணக்கியர் கூறும் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். வாருங்கள். அறிவாளால் வெட்டப்படும் ஒருவன் படக்கூடிய துன்பத்தை விட ஆணவத்தால் அகம்பாவத்தால் ஒருவன் பேசிய வார்த்தைகளால் நாம் படும் வேதனை பயங்கரமானது. நீ செய்யாத குற்றத்தை செய்ததாக மற்றவர் முன் உன்னை அசிங்கப்படுத்தினால் நம்மையும் மீறி கோபம் வரும். அந்த கோபத்தில் என்ன பேசுகின்றோம் என்று தெரியாமல் மனம் படபடக்கும். வார்த்தைகள் எல்லை மீறும். கோபம் ருத்ர தாண்டவமாடும். இப்படிப்பட்டவர்களுக்கு சாணக்கியர் இதோ என்ன சொல்கின்றார். நீ கோபப்பட்டால் பலவீனமானவன். அமைதியாக இருந்தால் உன்னை கோபத்திற்கு உள்ளாக்கியவனின் ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கும் என்று கூறுகின்றார். மௌனமே உன் எதிரியை வெல்ல நீ கையாளும் அற்புதமான இரகசியம் என்கின்றார். உன்னை வெறுப்பேற்றி வேடிக்கை பார்ப்போர் முன் நீ கோபத்தில் எரிமலையாகாதே. அமைதி பூங்காவாக மாறிவிடு. உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் நீ வக்கீலாகி உனக்காக வாதிடாதே. அவர்களை நீதிபதியாக்கி உன்னை நல்லவன் என்று நிரூபிக்கும் தீர்ப்புக்காக ஒருபோதும் ஏங்காதே. உன்னை உட்கார வச்சு உன்மேல் சாணியை கரைத்து ஊற்றினாலும் நாய் குரைக்கிறது என்பதற்காக நாமும் நாயாக மாறிவிட வேண்டாம். குரைக்கின்ற நாய் கடிக்காது என்று கண்டுகொள்ளாமல் சென்றுவிடு. யாரிடமும் எதற்காகவும் கெஞ்ச வேண்டாம். முதலில் உன்னை மதிக்க நீ கற்றுக்கொள். அப்படி கற்றுக்கொண்டால் உன்னுடைய நிம்மதி உன்னிடம் மட்டுமே. யாராலும் உனக்கு நிம்மதியை தர முடியாது. உன் நிம்மதி உன்னிடம் மட்டுமே என்று கூறும் சாணக்கியரின் அறிவுரையை நாமும் வாழ்க்கையில் பின்பற்றுவோம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.